வீட்டுல நாட்டு சக்கரை, வெள்ளை சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரை. ரெண்டுமே கரும்புல இருந்து எடுக்கிறது தான். ரெண்டினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 65ல இருந்து 75க்குள்ள. அப்படியே எங்க வீட்டுல நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றோம், வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா 2018ல நான் தாய்லாந்து போயிருக்கும்போது அங்க 7-Eleven சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறேன், சல்ஃபர் ஃப்ரீ சுகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. யூஸ்வலா சுகர் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, இது என்ன சல்ஃபர் ஃப்ரீ அப்படின்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது. நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய பிரவுன் கலர் பிக்மெண்ட் மொலாசஸ் அதை பிரிச்சு எடுக்கிறதுக்காக சர்க்கரை தயாரிக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபிடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச்சிங் பண்றதுக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்றாங்க. இவ்வளவு கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் இதுவும் கருப்பட்டியும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது பவுடரா இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை, கட்டியா உருண்டையா இருந்தா கருப்பட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. கருப்பட்டி பாம் சாப், அதாவது பனை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பனை நீரை கொதிக்க வச்சு கட்டியாக்கி கொட்டாங்குச்சிக்குள்ள ஊத்தி அந்த ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கு அப்புறம் விற்கப்படுது. நாட்டு சர்க்கரையோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65, கருப்பட்டியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 35 தான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 35 இருக்கிற ஒரு பொருளை டயபெட்டிக் பேஷண்ட் உள்ளவங்க மிதமான அளவுல எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன், எங்களுடைய MBBS பாட புத்தகத்துல கருப்பட்டி தயாரிப்பது எப்படி, நாட்டு சர்க்கரை தயாரிப்பது எப்படி அப்படின்னா எந்த சிலபஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டாக்டரும் அவங்களுடைய புரிதல்னாலையும் பேஷண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு சுகர் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அப்ளைடு கிளினிக்கல் நாலேஜ், பல்வேறு மருத்துவ தகவல்கள், ஆராய்ச்சி முடிவுகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளினிக்கல் பிராக்டிஸ் இதெல்லாம் தான் நம்ம ஷேர் பண்றோம். மற்றபடி இதெல்லாம் எந்த புக்ஸ்லயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 0 இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுதான் ஸ்டீவியா, அதுக்கு தமிழ்ல இனிப்பு துளசின்னு பேரு. இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற மாங்க் ஃப்ரூட், இந்த ரெண்டுமே 0 சுகர் தான். ஆனா தக் லைஃப் படத்துல நாசர் சொல்ற டைலாக் மாதிரி இவ்வளோ மாங்க் ஃப்ரூட் போட்டுட்டு அதுல எரித்திரிட்டால சேர்த்துறாங்க. எரித்திரிட்டால், ஆஸ்பார்டேம், அசிசல்ஃபேம் இது எல்லாமே சுகர் ஃப்ரீ, ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம லாங் டர்மா யூஸ் பண்ணும்போது பிளட் கிளாட்டிங், மாரடை போன்ற பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ ஸ்டீவியா நல்லது, மாங்க் ஃப்ரூட் நல்லது, ஆனா அதுல சேர்க்கிற எரித்திரிட்டால் நல்லது இல்லை. ஸோ ஸ்டீவியா வித்தவுட் எரித்திரிட்டால் அப்படின்னு தேடி பார்த்து வாங்குங்க, மாங்க் ஃப்ரூட் வித்தவுட் எரித்திரிட்டால் அப்படின்னு தேடி பார்த்து வாங்குங்க. இது வெள்ளை சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரை, ரெண்டுமே